அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனை. ஆயிரக்கணக்கான வெற்றிடங்கள் அரசாங்க தொழிலுக்கு காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் வெளியான அமைச்சரவை முடிவு. அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். யாழில் லஞ்சர் பயன்பாடு முற்றாக தடை, மீறினால் கடும் நடவடிக்கை. யாழில் பெண்ணொருவர் திடீர் மரணம். சத்தியாகிரகத்தை கைவிட்டார் விமல் வீரவன்ச. கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்று பலத்த இடி மற்றும் மின்னல். வீதியில் வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர் தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட பரிசோதனைகளை இன்று முன்னெடுத்திருந்தனர். களுவாஞ்சிக்குடி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட குழுவினரே இவ்வாறு பரிசோதனைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது பொருட்கள் மற்றும் பண்டங்களின் உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, பொருட்களின் தரம் போன்ற பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர். பட்டிருப்பு தொகுதியின் வர்த்தக நகராக விளங்கும் களுவாஞ்சிக்குடி நகரில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பண்டிகை காலங்களில் அப்பகுதியில் சனக்கூட்டம் மேலும் அதிகரித்து காணப்படுவதோடு வியாபாரங்களும் களை கட்டியுள்ளன. இந்த நிலையில் இந்த விசேட பரிசோதனை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மறு ஆய்வு செய்வதற்கும் தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் வெற்றிடத்தை அடையாளம் காண்பதற்கும் செய்யப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளின் எண்ணிக்கை குறித்த நடவடிக்கைகளை எடுக்க பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவை நியமிக்க 30/12/2024 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கமைய அந்தந்த அமைச்சகங்களின் கீழுள்ள துறைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அந்தந்த அமைச்சகங்கள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேவையான துறைகளுக்கு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்க பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவு இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறு ஆய்வு செய்து 2027ஆம் ஆண்டில் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இருப்பினும் 1ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டும் தொடரும் என்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு சம்பவத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிச கூறினார். அதன்படி தொடர்புடைய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் 5 முக்கிய தூண்களில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொது விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு போன்ற 5 முக்கிய தூண்களாக காணப்படும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித ஜாத்திரைகளுக்கும் அரசு அதிகாரி ரூபாய் 10,000 முற்பணத்தை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இவற்றினை வட்டியில்லாமல் 8 மாதாந்திர தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பணத் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பணத் தொகையை ரூபாய் 15,000 அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லஞ்சீட் பயன்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊர்காவற்துறை சபையின் தவிசாளர் அன்னராசா அன்னலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1/1/2026 தொடக்கம் இந்த விடயம் அமலுக்கு வந்ததாக ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையினால் ஏற்படும் சூழல் மாசடைவை தடுக்கும் நோக்கோடும் இப்பிரதேசத்தின் தூய்மையை பேணும் வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக லஞ்சீட் பாவனையானது மண்ணுக்கும் கடலோர சூழலுக்கும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். சபையினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி வர்த்தக நிலையங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ லஞ்சீட் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து கண்காணிப்பு பணிகளை சபையின் சுகாதார பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் முன்னெடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சூழலை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தவிசாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழில் இதயம் செயலிழந்ததால் குடும்ப பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு நேற்றைய தினம் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்த நிலையில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைகளை மேற்கொண்ட நிலையில் இதயம் செயலிழப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து விமல் வீரவன்ச போராட்டத்தை நிறுத்துவதாக கூறினார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்த கல்வி அமைச்சுக்கு முன்பாக விமல் வீரவன்ச நேற்று இந்த சத்தியாகிரகத்தை ஆரம்பித்திருந்தார். இந்நிலையில் குறித்த சீர்திருத்தங்களை ஒத்திவைக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை அடுத்து தனது போராட்டத்தை கைவிடுவதாக விமல் வீரவன்ச அறிவித்துள்ளார். அதேவேளை ஐநாவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அரசியல் நகைச்சுவையாளராக மாறிய விமலின் இந்த போராட்டமும் அரசியல் நாடகம் என சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டது. அதேவேளை ஐநாவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்திய இவர் அதே சமயம் நேற்றிரவு 11 மணியளவில் போராட்ட களத்திலிருந்து விமல் வீரவன்ச வெளியேறி பின்னர் இன்று காலை மீண்டும் வந்து போராட்டத்தில் அமர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின் இணைப்புகள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலை ஏற்படின் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளின் உதவியை நாடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடுவலை கொள்ளுப்பட்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் தாக்குதல் நடத்தும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் தனது கையில் வைத்திருந்த ஆயுதம் போன்ற ஒரு பொருளை கொண்டு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனை அடுத்து வெலிக்கடை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் சந்தேக நபரை துரத்திச் சென்று குறுகிய நேரத்திற்குள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் தாக்குதலால் சுமார் 4 வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டவர் ராகமை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர் இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்படவுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிக்கடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.